இனிய காலை வணக்கம். மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகா. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசன பெயர் அர்த்த கலாசனா. அர்த்த கலாசனா 2 சுற்றுகள் செய்ய இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். 2வது சுற்றுக்கு செல்லும் சற்று இடைவெளியில் பழங்களின் பற்றிய பலன்களை நமது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கேட்டு தெரிந்து கொள்வோம். முடிந்த பிறகு 2வது சுற்று முடித்த பிறகு அர்த்த கலாசனா செய்வதனால் ஏற்படும் பலன்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ நம்ம எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். காலை அப்படி நீட்டி வச்சுக்கிட்டு வலது பக்கமாக ஒரு 5 முறை சொல்லட்ட வேண்டும். 1 2 3 4 5. இப்போ இடது பக்கம் 1 2 3 4 5. இப்போ கைகளுக்கான பயிற்சி 1 2 3 4 5. இப்போ ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். நம்ம ஆசனம் பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டும், செய்து பழக வேண்டும். அதுமாரி செய்து பழகினால் நம்மளுக்கு சரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஆசனத்தை மெதுவாக கலைத்து விட்டு சுவாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளிலும் சென்முத்திரை வைத்து கொண்டு மூச்சை மெதுவாக இழுத்து விட வேண்டும். மூச்சை இழுக்கும் பொழுது வயிறு சுருங்க வேண்டும். முதல் சுற்று செய்து முடித்துவிட்டோம். இப்பொழுது ஆசிரியர்கள் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நன்றி ஆர்ஜி அவர்களே. இப்போ தினமும் ஒரு பழத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன பழம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பழத்தை கிராமத்தில் நிறைய சாப்பிடுவாங்க. அதாவது ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, விவசாய வேலை செய்கிறவங்க எல்லோரும் இந்த பழத்தை சாப்பிடுவாங்க. இந்த பழத்தின் பேர் இங்கே கிராமத்தில் சொல்லக்கூடிய பழத்தின் பேர் மூக்குசெடி பழம்னு சொல்லுவாங்க. அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த மூக்குசெடி பழம்னு சொல்லுவோம். அதாவது பசியோடு இருக்கும், நல்லா பசியை நீக்கணும், அது சுறுசுறுப்பு அடையணும்னு நினச்சோம்னா இந்த பழத்தை தின்னோம்னா சுறுசுறுப்பு அடைஞ்சிடும். இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்ல கொடியாக படர்ந்து போய் நிற்கும். காடுகள் மாரி இருக்கிற இடத்துல நிறைய படர்ந்துருக்கும். கொடியாக படர்ந்து நல்லா போகும். தரையை விட்டு மேலே போகிறதுக்காக முயற்சி பண்ணி செடி ஏதாவது கொடி இருந்தால் அந்த இடத்துல தான் நிறைய படர்ந்துருக்கும். பழம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும், காய் பச்சை கலரில் இருக்கும். உங்களுக்கு இப்போ காயை தான் காட்ட போகிறோம். அந்த செடியோட இலையும் காயும் காட்ட போகிறோம். கொடியாக இருக்கிறதுல பிச்சு வந்திருக்கும். பழம் பிச்சும் அது நசுங்கிடுது, ரொம்ப சின்னதாக இருக்குது, நசுங்கிறதுனால அதை பழத்தை காட்டல. இன்னொரு முறை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த பழத்தை காட்டுறோம். இந்த பழம் பார்த்திங்கன்னா மூக்கு சளி இருக்குங்களா. ஏன் மூக்கு பழம்னு சொல்கிறேன்னா மூக்கு சளி மாரி இருக்கும். அந்த பழத்தோட பார்த்திங்கன்னா மூக்கு சளியாட்டம் இருக்கும். அந்த பழம் பார்த்திங்கன்னா உள்ளார மூக்கு சளியாட்டம் இருக்கும். திங்கிறது பார்த்திங்கன்னா இனிப்பான சுவை, இனிப்பு கலந்த சுவையாக இருக்கும். அந்த பழம் பார்த்திங்கன்னா மூக்கு சளி எதுனா இனிப்பு கலந்த சுவையாக இருக்கும். கொஞ்சம் அருவருப்பு இல்லாமல் சாப்பிட கற்றுட்டோம்னா உடலுக்கு மிகவும் சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடிய பழமாக இருக்கும் இந்த பழம். மூக்கு செடி மாரி இருக்கிறதுனால அது மூக்கு செடி பழம்னு சொல்கிறோம். இது இன்னொரு இது குரங்கு பழம்னு சொல்லுவாங்க. குரங்கு பழம்னு சொல்லுவோம். அந்த செடி பார்த்திங்கன்னா அந்த குரங்குக்கு எப்படி முடிகள் அதிகமாக இருக்குது அந்தமாரி செடியை மறைச்சிருக்கிறதுனால இல்லை குரங்கு பழம்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் இதை மூக்கு செடி பழம் இல்லை குரங்கு பழம்னு சொல்லுவாங்க. அதை தான் நாங்கள் இங்கே சொல்லியிருக்கோம். இந்த விஷயத்தை உடல் பசியை போகக்கூடிய பழமாக இருக்கும். உடல் தின்ன பிறகு சுறுசுறுப்பு அடைஞ்சிரும். நல்லா பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு அடைஞ்சிரும். அதான் இந்த பழத்தோட மிகப்பெரிய மகிமை.
எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். அதாவது வெயில் காலத்தில் இது அதிகமாக வளர்ந்துருக்கும். பழமும் நிறைய கிடைக்கும். வெயில் நேரத்தில் இந்த பழமும் காயும் கிடைக்கும். இந்த பழத்தையும் காயும் இப்போ உங்களுக்காக கையில் எடுத்து காயை முதல்ல எடுத்து காட்டுவாங்க. அது செடியும் காயோடு இருக்கும். இப்போ எடுத்து காட்டுவாங்க. இப்போ பாருங்கள், பாருங்கள், நல்லா பாருங்கள். உங்களுக்காக காட்டியிருக்கோம். காய் எது, இலை எது இப்படி இருக்கும். பார்த்திங்கன்னா முள்ளாக அந்த இலையோட இது இருக்கும். அதாவது முள் இல்லை, ஒரு படர்ந்து இருக்கும். அந்த காயில் படர்ந்து இருக்கும். காயை மட்டும் நல்லா பிச்சு ஒன்று காட்டுங்க ஆர்ஜே அவர்கள். பிச்சை காட்டிடுங்க. பிச்சை காட்டுங்க. அந்த இதை நீக்கிட்டு, தோலை நீக்கிட்டு, அந்த 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 மேலே உள்ள இதை எடுத்துகிட்டு, தோலை எடுத்துகிட்டு அது தோலை இது பண்ணி காட்டுங்க. அதை உடச்சி காட்டுங்க. அதோட காய் எப்படி இருக்குன்னா, பச்சரிசி இருக்குது இல்லைங்களா, அது போல் இருக்கும். அந்த காய் உள்ளார இருக்குன்னா அதை பார்த்துங்க எப்படி இருக்குது பாருங்கள். பச்சரிசி உள்ளார இருக்க மாதிரி இருக்குது. அந்த இதுதான். சரி, ரைட், ஓகே. உங்களுக்காக பச்சரிசி மாரி இருக்கும். அதை நல்லா பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு எப்படி கொண்டா காட்டுறேன்னு பாருங்கள். பச்சரிசி மாரி இருக்கும். அந்த பழத்தோட இது வந்து பச்சரிசி பழத்தோட இது இருக்குது இல்லைங்களா, உள்ளார அதேமாரி இருக்கும் அதோட பழம். அதை இது பண்ணால் இது நாங்கள் இப்போ உங்களுக்கு காயாக தான் காட்டியிருக்கோம். அதோட இதுதான். அதோட இலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இலையை பாருங்கள். இலையோட இது இலை இதுதான் இலை. இப்படி தான் இருக்கும் அதோட இலை. இப்படி தான் இருக்கும் அதோட இலையோட இது. இப்படி தான் இருக்கும். கவனிச்சிங்க. இது வந்து நல்லா உடலை சுறுசுறுப்புக்கு அடைய வச்சிரும். நல்ல பழம், உடல் மிகவும் சிறந்த பழம். இங்கே கிராமத்தில் அதிகமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் அதை நிறைய பாருங்கள், சாப்பிடுங்க. அந்த பழத்தை சாப்பிடுங்க, நிறைய பலன் பெறுங்க. சாப்பிட்டு நீங்கள் மட்டும் சாப்பிட்டு பழம் பெறாமல் மற்றவங்களும் சொல்லுங்கள் இந்த பழத்தை பற்றி. இதுக்கு பேர் மூக்கு சளி பழம்னு சொல்லுவோம். மூக்கு சளி பழம்னு சொல்லுவோம். கவனிச்சிங்க. மூக்கு சளி பழத்தை நல்லா கவனமாக இது பண்ணிக்கிங்க. எடுத்து இது பண்ணுங்கள். நன்றி. இந்த மூக்கு சளி பழத்தை பற்றி இப்போ பார்த்தோம். அடுத்து வந்து மூக்கு சளி பழம் இல்லை குரங்கு பழம்னு சொல்லுவோம். இதை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து உங்களுக்காக ஆர்ஜே அவர்கள் இப்பொழுது உங்களுக்காக அந்த கவனமாக இப்போ அடுத்த சுற்றுக்கு சென்று உங்களுக்காக அதை பற்றியான விஷயங்களை சொல்லுவாங்க. இப்போ கவனிங்க. இப்போ கவனிங்க. ஆர்ஜே அவர்கள் இப்போ எளிய உடற்பயிற்சி ஹலசனா 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். 2வது சுற்று செல்வதற்கு முன்னால் எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்வோம். 1 வலது பக்கமாக 2 3 4 5 இடது பக்கம் 1 2 3 4 5. இப்போ கைக்கு ஆன பயிற்சி 1 2 3 4 5. இப்போ ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். மெதுவாக படுத்துக்கொண்டு 2 கையிலும் மின்பக்க மையத்தில் காலை பின்னோக்கி தரையில் தொடாமல் மேலே விட நிற்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. மெதுவாக ஆசனத்தை கலத்திவிட்டு சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளிலும் சின்முத்திரை வைத்து கொண்டு மூச்சை நன்றாக இழுத்து மெதுவாக விட வேண்டும். ஒரு 5 எண்ணிக்கை. அர்த்த கலசனா 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். இப்பொழுது அர்த்த கலசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உடல் உறுப்புகளில் செயலில் அபிவிருத்தி ஏற்படுகிறது. இரத்த திசுக்கள் வலிவடைகின்றன. கண் பார்வை நன்றாக தெரிகிறது. வெரிகோஸ் நோய் குணமடைகின்றன. இளமையாக இருக்க உதவுகின்றன. கை கால்கள் வலிவடைகின்றன. முதுகுத்தண்டு பலமடைகின்றன. அர்த்த கலசனா செய்வதனால் ஏற்படும் பலன்களை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். உடல் உறுப்புகள் செயலில் அபிவிருத்தி ஏற்படுகிறது. இரத்த திசுக்கள் வலுவடைகின்றன. கண் பார்வை நன்றாக தெரிகிறது. வெரிகோஸ் நோய் குணமடைகின்றன. இளமையாக இருக்க உதவுகிறது. கை கால்கள் வலுவடைகின்றன. முதுகுத்தண்டு பலம் பெறுகின்றன. அர்த்த கலசனா செய்வதனால் ஏற்படும் பலன்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது ஆசிரியர்கள் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். அவர்களே,
இப்போ அந்த பலனை சொல்லிட்டாங்க, அர்த்த கலாசனத்தை படம் சொல்லிட்டாங்க என்னென்ன செய்யுதுன்னு. உடல் உறுப்புகளின் செயலின் அபிவிருத்தினா உடலை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை செய்யுது. அதனால தான் இந்த உடல் உறுப்பு அபிவிருத்தின்னு சொல்லியிருக்கோம். உடலில் வந்து நல்லா வலுவடைய செய்யக்கூடிய விஷயம் மட்டும்தான் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். உடல் நல்லா வலிமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆசனத்தை செய்து முடிக்க முடியும். இரத்த திசுக்கள், அதாவது இரத்த அணுக்களில் திசுக்களை வந்து செம்மைப்படுத்துது, நல்லா செம்மைப்படுத்தி வேகப்படுத்துது. இரத்த அணுக்களை திசுக்களை வேகப்படுத்துது. கண் பார்வையை நல்லா சீரும் சிறப்புமாக நல்லா இறுதி வரைக்கும் ஆயுட்காலம் வரைக்கும் நல்லா கண் பார்வையை சரி செய்யக்கூடிய இந்த ஆசனங்கள்லாம் செய்து வந்தால் கண் பார்வை எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வெரிகோஸ் நோய்ங்கிற நரம்பு சுருட்டல் நோயை சரி செய்ய உதவுது. இளமையாக கடைசி வரைக்கும் இருக்கலாம். இந்த ஆசனங்களை யோகா செஞ்சாலே இளமையாக இருக்கலாம். இந்த ஆசனம் செஞ்சால் இன்னும் இளமையாக இருக்கலாம். கை கால்கள் நன்றாக வலுவடைகிறது. தினமும் ஒரு கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்கள் ஊரில் இந்த இப்போ உங்களுக்கு காட்டப்பட்டது மூக்கு செலி பழம் சொல்லியிருக்கோம், இல்லை குரங்கு பழம் சொல்லியிருக்கோம். உங்கள் ஏரியாவில் அந்த பழத்தை பற்றி வேறு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் அதை சுற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது இந்த பழத்தை பற்றி, இது இந்த பழங்க, இதுக்கு மூக்கு செலி பழம் இல்லை, இதுக்கு இப்போ எங்கள் ஊரில் வேறு பழம் அப்படின்னா பேரை சொல்லுங்கள், அதோட பேரை சொல்லுங்கள். நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறோம். எங்கள் ஏரியாவில் சொல்லக்கூடிய பழத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்கள் ஏரியாவில் அந்த பழத்தை பற்றி உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த பழத்தின் பலன்களை சொல்லுங்கள், என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மகதிஷ்டி தினம் ஒரு எப்போ வெளியில் வருது அப்படின்னா காலை 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியிடுறோம். காலை 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் வெளியிடுறோன்னா, காலம்பறையே ஏன் யூடியூப்பில் 5:30 மணிக்கெலாம் ஏன் வெளியிடுறீங்க அப்படின்னா மற்றவங்க அனைவரும் பார்க்கணும் அப்படிங்கிறதான் வெளியிடுறோம். அலுவலகங்கள் வேலைக்கு சில அரசு ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள், அவங்களாம் ஐடி பீப்புள்ஸ்லாம் கொஞ்சம் காலம்பறை வருவாங்க, வேலைக்கு போவாங்க. அப்படிங்கிறனால 5:30 மணிக்கு வெளியிடுறோம். அதனால தான் 5:30 மணிக்கு வெளியிடுறோம். இரவு 8 மணிக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஒன்று 1 நிமிடம் ஓடக்கூடிய குறுகிய ஷார்ட்ஸாக ஒன்று கொடுக்குறோம். அது உங்களுக்கு 8 மணிக்கு, அது அனைவரும் வந்த பிறகு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாங்கிறதுக்காக ஒன்று வெளியிடுறோம். தினமும் இந்த மகிழ்ச்சி தினமுறையாக எப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூடியூப் சர்ச்சில் போய் @டெய்லி சிம்பிள் யோகான்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கீதனுங்கிற ஒரு இளம் வயது ஃபோட்டோவோட தெரியும். அந்த இடத்துல சப்ஸ்கிரைப்னு ஒரு இடம் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிய பிறகு எங்களோட வீடியோ கிட்டத்தட்ட 200 வீடியோ நெருக்கியிருக்கோம். 200 வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். என்னென்ன போட்டிருக்கோன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அத்தனை வீடியோக்களும் உங்களுக்காக தெளிவாக கொடுத்துருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை தெளிவுபடுத்தி கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அதை கமெண்ட்ஸாக கொடுங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கான விஷயங்களை சொல்கிறோம். மகதிஷ்டி தினமுறையாக பார்த்து மகிழ்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.